பாருங்கள் எந்த மாதிரியான வேலை நடந்துகிட்டுருக்குன்னு சொல்லி. எனிவே அப்படி எவ்வளோ போவோம், என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு குயிக்காக ஒரு அப்டேட் தான். எலக்ட்ரிக் நடந்துகிட்டுருக்குது. சீலிங்குக்கு வந்து ஃபுல் இன்சுலேஷன் எல்லாமே ஃபுல்லாக அடைஞ்சு வச்சு சவுண்ட் ப்ரூஃப் பிளாஸ்டர் போர்ட் எல்லா இடமும் சவுண்ட் ப்ரூஃப் பிளாஸ்டர் போர்ட். இதுதான் இந்த பைஃபோல் குறுக்க நாங்கள் இதன்றோம். அதாவது வந்து கிச்சனையும் லிவிங் ரூமையும் பிரிக்கின்றோம். அதே மாதிரி நேருக்கு பின்னுக்கு வந்து கார்டனுக்கு அப்படியே வந்து 3 பைஃபோல்டு வந்து போட்டிருக்கிறோம். அதுக்கு வந்து பிளைண்ட்ஸ் வந்து போடப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. அமைப்பை பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி. 4 விண்டோ இதுக்கு கிச்சனுக்கு மேலே வருது. அதுக்கு மேலே வீலக்ஸ் விண்டோ நாங்கள் போட்டிருக்கிறோம். நல்ல வெளிச்சம், தாராளமான வெளிச்சம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. எலக்ட்ரிக்குரிய ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே நாங்கள் இந்த சைட்டுக்கு வந்து போனோம் என்று சொல்லி சொன்னால் படிக்கு ஸ்டேர்கேஸுக்கு கீழே அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் உள்ளதால் இது ஒரு இந்த சைட் யூட்டிலிட்டி ஏரியா. இது சைட்டுக்குள்ளே சைடு எக்ஸ்டென்ஷனே பாருங்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த பக்கம் போய் எந்த மாதிரி வாரதுன்ட்டு தெரியலை. அவ்வளோத்துக்கு ஒரு அமைப்புள்ள ஒரு வீடு. நிறைய ஸ்பேஸ்கள் இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இது கேட்டிங்கன்னு சொன்னால். நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய ஸ்பேஸுகள் எல்லாத்தையுமே ஒருங்கமைச்சு தந்திருக்கணும். செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள் தந்திருக்குது. இப்போ கீழே இருந்து கொண்டு அப்படி நான் மேலே போகிறோம். பாருங்கள் இந்த பிங்க் கலர், அதாவது வந்து பர்பிள் கலர், பர்பிள் கலர் பிளாஸ்டர் போர்ட் வந்து பர்பிள் இந்த சவுண்ட் ப்ரூஃப் பிளாஸ்டர் போர்ட் அப்படி எல்லா இடமும் ஃபுல்லாக அடித்து அப்படியே கம்ப்ளீட்டாக பாருங்கள் என்ன லெவலில் இருக்குதுன்னு சொல்லி. வா, என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ லே அவுட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டேர்கேஸ், நியூ ஸ்டேர்கேஸ் வந்து கொஞ்சம், அதாவது முந்தி இருந்தது வந்து இங்கே இந்த லைன் வந்து உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் ஃபர்தராக எடுக்க போகிறோம். எடுத்தால் அதே மாதிரி பின்னுக்கு க்ளோஸ் பண்ணி எடுக்க நல்லா இருக்கும். ஒரு சின்ன ரிட்டர்னோட இந்த ஸ்டேர்கேஸ் இந்த அமைப்பை நாங்கள் கொண்டுடலாம்னு சொல்லி இருக்கிறோம். அதனுடைய பியூட்டியை வந்து பார்ப்பீங்க. மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள், ஃபுல் பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிளாஸ்டர் ஃபுல் கம்ப்ளீட் பிளாஸ்டர் போர்ட். இது மெயின் பெட்ரூம் ஒன் ஸ்வீட் பாத்ரூம் இருந்தது. அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த ஒன் ஸ்வீட் பாத்ரூமை வந்து க்ளோஸ் பண்ணி இதில் வந்து கபட் அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதையும் க்ளோஸ் பண்ணி, இது முதல் வந்து ஒன் ஸ்வீட் பாத்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்காலே போயும் பெறலாம், அதே மாதிரி வெளியாலே இருந்தும் பெறலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி 2 பக்கம் டோர் வரதுனால அதனுடைய ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் மட்டும் இருக்குது. ஸோ ஆகவே இது மிகப்பெரிய ஒரு ரூம், நல்லா இருக்கும். ஃபிட்டட் கபட் எல்லாமே வரும். விரைக்கில் இதனுடைய அமைப்பை பார்த்து சொல்லுங்கள். இப்போ பிளாஸ்டரிங் வந்து 2 ரூமுகளுக்கு முடிச்சிட்டாங்க. அப்படியே நாங்கள் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வந்ததுன்னா முன்னுக்கே அடுத்த செகண்ட் பெட்ரூம், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாஸ்டர் போர்ட் ஃபுல்லாக முடித்து விண்டோக்கள் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி விண்டோ எல்லாமே வந்து விண்டோ சீல் அடித்து கொண்டு வைக்கணும். உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு வந்து ஒன் ஸ்வீட் பாத்ரூம் பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும். எல்லாமே வால் ஹங் டாய்லெட், அதே மாதிரி நல்ல க்ளீன், ஈஸி டு க்ளீன், அந்த மாதிரி அமைப்பு, ஷவர் இனியிலண்ட் அளவில் நல்லதாக இருக்கும். அந்த அமைப்பு உள்ளதாக இருக்கும். மிகப்பெரிய ரூம் பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள் வேலையை பாருங்கள், என்ன மாதிரியான வேலைகள் நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி. உண்மையிலேயே மிக இந்த ஸ்டேர்கேஸை வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல் இனியிலண்ட் அழகாக ஆக்குவதற்காகவே அவர்கள் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹட்ச் வந்து மேலுக்கு போகிறதுக்கான ஹட்சையும் வந்து சின்னனாக இருந்தது. அதோட பொசிஷனை மாற்றி இங்கே மற்ற இடத்துல இருந்த பொசிஷனை மாற்றி நாங்கள் இங்கே போட்டிருக்கின்றோம். அதே மாதிரி மற்ற ரூம்களும் வந்து முடிந்திருக்கிறது. இது மற்ற ரூம், 3வது ரூம் பாத்ரூம் உள்ளுக்கு அதுக்குரிய சிஸ்டம் எல்லாமே வச்சு அதுக்குரிய வேலை வந்து இருக்குது. அதே மாதிரி விண்டோ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சது, பிளாஸ்டரிங்கும் முடிஞ்சது. அங்கே அப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீட்டு ரூமின் அமைப்பு தற்பொழுது தெரிகிறது நினைக்கிறேன். மிக பெரிய ரூம், டிட்டாச் ஹவுஸ். ஃப்ளோர்கள் எல்லாமே நாங்கள் ஓஎஸ்பி வாங்கி மாற்ற போகிறோம். ஏன்னா ஃப்ளோர் ஒன்றுமே லெவல் இல்லை. இந்த ஃப்ளோர்களும் வந்து பெரிய ஸ்ட்ராங்கானு சொல்லி சொல்ல மாட்டோம். ஸோ ஆகவே எல்லா இடமும் ஒரே ஃப்ளோர் லெவல் வந்து வரப்போகிறது. அதுக்குரிய அமைப்புள்ள வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிற வகையில். இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 4வது ரூம், அப்படியே 4வது ரூமை பார்த்திங்கன்னு சொன்னால் அதையும் பிளாஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. உலகமே நல்ல
மற்ற ரூம்களை விட இது கொஞ்சம் ஓரளவான சைஸான ரூம்னு தான் சொல்லுவேன். மேபி கெஸ்ட்டோ இல்லாட்டி ஏதாவது ஒன்றுக்காக அவர்கள் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அதுவும் பெரிய ரூம் தான். ஆனால் அந்த அளவுக்கு இது இல்லை. இதோட பாருங்கள் எப்படி இருக்குது, பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம். ஆகவே மக்களே, இதுதான் இந்த வாரத்துக்கான நிகழ்வு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், பிளாஸ்டரிங்லேருந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. மேல் ஃப்ளோர், இனி மேல் லேண்டிங் ஏரியா, அதை விட கீழ் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஏரியாவுக்கு வந்து பிளாஸ்டரிங், எலக்ட்ரிக் வேலைகள் முடிஞ்ச பிறகு தான் அதனுடைய பிளாஸ்டரிங் வேலைகள் வந்து நடக்கும். ஆகவே இது வந்து குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம். இது வந்து 3 மாத காலத்துக்கு உள்ள இவ்வளவு வேலை. டபுள் ஸ்டோரி, இன்னைக்கு வந்து ரியர் டபுள் ஸ்டோரி, 4 மீட்டர் பின்னாலே எல்லாமே. ஆகவே இது போன்ற அமைப்புள்ள வீடுகள் உங்கள்கிட்ட உள்ளதா? இதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் அல்லது லொஃப்ட் கன்வர்ஷன் அல்லது வந்து வீடு ரீபர்பிஷ்மெண்ட் புதிதாக கட்ட போகிறீங்களா? பிளானிங் பெர்மிஷன் எடுக்க வேண்டுமா? பார்ட்டி போர்ட் செய்ய வேண்டுமா? ஸ்ட்ரக்சர் கால்குலேஷன் வேண்டுமா? வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சேவைகளும், சகல சேவைகளும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள, எலக்ட்ரிக், பிளம்பிங் எல்லாமே. நீங்கள் லேண்ட் இருந்தால் உங்களை வீட்டை கட்டி அதை கம்ப்ளீட் பண்ணி உங்களோட கையில் கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டோடு தருவோம். குறைந்த விலை, நவீன தொழில்நுட்பம், மிக 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 குறைந்த காலகட்டம், மிக குறைந்த டைம், குறிப்பிட்ட டைம். நீங்கள் எங்கும் கிடைக்காத ஒரு சேவை எங்களுடைய நிறுவனத்தில். ஆகவே தொடர்பு கொள்ளுங்கள், என்னுடன் பேசுங்கள். 07508647864. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பது வரை நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் சுமன். நன்றி, வணக்கம். பிரித்தானியாவில் உங்கள் வீடுகளை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். SP Consultancy Limited. எக்ஸ்டென்ஷன், லாஃப்ட் கன்வர்ஷன், ரூஃபிங், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் போன்ற அனைத்தையும் ஒரே நிறுவனத்தில் பூர்த்தி செய்வதுடன் பிரித்தானிய சட்டத்திற்கேற்ப ஆர்க்கிடெக்சரல் டிசைன் முதல் பிளானிங் பெர்மிஷன் வரை செய்கின்றார்கள். புதிய உத்திகளுடன் குறித்த நேரத்தில் வேலைகளை செய்து முடித்திட SP Consultancy Limited. You want it, we build it. சுமன் 07508647864.